தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எல்லா சுகங்களும் கிடைக்கிறது. இந்த காதல் மட்டும் பிரச்சனையா இருக்கு. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நீங்க இந்தியாவில் இருக்கீங்க. அந்த மாதிரி பிரித்து வச்சிடறாங்க சார். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள்ல நீங்க சேர்ந்து வாழ வழி இருக்கா? இதுதான் நடக்கும். வேலையில திரும்பவும் பிரச்சனை வரும். 10ஆம் இடத்துல 8 செவ்வாய் இருக்கும் பொழுது லீகல் இஷ்யூஸ் வரும். நான் சொல்றது யாருக்குன்னா, ஒன்னொன்னுக்கு ஒரு யோகம் உண்டு. பத்ர யோகம் இருக்கு, ஹம்ச யோகம் இருக்கு, ஒரு கிரகத்துக்கு சச யோகம் இருக்கு. இதை பத்திலாம் ஃபியூச்சர்ல நம்ம பேசுவோம். இப்போ ருச்சக யோகம்னா என்னன்னா, கவர்மெண்ட் ஜாப். இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில கெட்டது. இவங்களுக்கு மட்டும்தான் நல்லது. ஆனால் செவ்வாய் வம்பு பிடிச்சவர் என்றால் 8 10ல் இருக்கும்போது செவ்வாய் சம்பந்தமான 11 குரு பகவான் இருக்கார். இப்போ குரு 11 இருக்கும்போது உச்சம். இப்போ 4 7 11 இருக்கும்போது பணம். 12ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறும் பொழுது சூரியன் லெவலில் உங்களுக்கு செலவு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்க கூப்பிடுவீங்க, இன்வைட் பண்ணுவீங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. அப்ப அரசியல்வாதிகள் கன்னிராசிக்காரர்கள் யாராவது இந்த மாசம் தான் சார் நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கோம், சிரிச்சு பேசுறோம் போன்ற விஷயங்களும் இருக்கும். ஏன்னா நீங்க ரியலைஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல போடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம் என்னவென்றால், சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல உங்களுக்கு வக்கரம் பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரே ஆள். இதான் 2வது செஷன் வந்துட்டோம். இதுக்கு நான் என்ன செய்யணும்? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம், கன்னிராசிக்காரர்கள்னாலே உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல சார். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எல்லா சுகங்களும் கிடைக்கிறது. இந்த காதல் மட்டும் பிரச்சனையா இருக்கு. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நீங்க இந்தியாவில் இருக்கீங்க. அந்த மாதிரி பிரித்து வச்சிடறாங்க சார். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள்ல நீங்க சேர்ந்து வாழ வழி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை நினைத்தாலும் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அதான் உங்களுடைய ஸ்பெஷல் சக்தி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கார பெண்களை பாருங்கள். பெரும்பாலும் அவங்க ஆஃபீஸ் போகும்போது சரி, அவர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வேலைக்கு போவாங்க. வரும்போது முடிச்சுட்டு வருவாங்க. வேணா பாருங்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த திட சித்தம் ரொம்ப அதிகம். வைராக்கியம் பாங்கல்ல, லஞ்சு கூட போகாமல் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்போ கன்னிராசிக்கார ஆண்களுக்கு அந்த சக்தி இல்லையா? உங்களுக்கு இப்போ தான் வேலை போச்சு. நிறைய பேருக்கு 90% பேருக்கு இப்போ தான் வேலை போச்சு. நீங்கள் இந்த வேலையோட போராடுறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, இந்த 10ஆம் இடத்துல இந்த மாதம் சரி, எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட வேண்டாம். நம்ம ஒரு ஃபார்மெட் ஃபாலோ பண்ணுறோம். என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மாதம் இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரைட். அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத என்ன சொல்லுவீங்க? எந்தெந்த தேதிகள் அதிர்ஷ்டமான தேதிகள், எந்தெந்த தேதிகள்லாம் இந்த அமைதியான தேதிகள்ங்கிறத பற்றி பேசுகிறோம். முதல் விஷயம், இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம் என்றால், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றுலா போக போகிறீங்க. இதுதான் நடக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. சூப்பர். இதுதான் நடக்கும். வேலையில் திரும்பவும் பிரச்சனை வரும். 10ஆம் இடத்துல 8 செவ்வாய் இருக்கும் பொழுது லீகல் இஷ்யூஸ் வரும். நான் சொல்கிறது யாருக்குன்னா, லீகல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, லீகலை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு. ஒரு கம்பெனியோட லீகல் டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியோட பிஆர்ஓவாக இருக்கீங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம். சரி, மற்றவங்களுக்கு நோ ப்ராப்ளம். மற்றவங்களுக்கு என்ன, மற்ற ஜென்ரலாக இந்த லீகல் இஷ்யூ இல்லாமல் வேறு என்னென்ன நடக்கும்னா, 12ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெற்று புதனோடு சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மன மகிழ்ச்சியில் மன சந்தோஷம், நிம்மதி போன்றவை உங்களுக்கு ஏற்படும். அது என்ன நிம்மதி? ஏன்னா ரொம்ப வருடமாக மனதை ஊர்த்திட்டு இருந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். அவதூறுகள்லாம் கிளியர் ஆக போகுது. நிறைய பேருக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க சார், ஆஃபீஸில் நம்ம தப்பாக, அதெல்லாம் சரியாயிடும். ஸோ அப்போது கிரக அமைப்புகள் ரீதியாக ஒரு கிரகமும் எங்கே இருக்குது, அது என்னெல்லாம் பண்ண போகுதுங்கிறத பார்த்துடலாம். அவ்வகையில் 3 8 செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களே, செவ்வாய் 10ல் இருந்தால் அதை ருச்சக யோகம்னு சொல்லுவாங்க. அது பேர் ருச்சக யோகம். ஒன்னொன்னுக்கு ஒரு யோகம் உண்டு. பத்ர யோகம்னு இருக்கு, ஹம்ச யோகம்னு இருக்கு, ஒரு கிரகத்துக்கு சச யோகம்னு இருக்கு. இதை பற்றிலாம் ஃபியூச்சரில் நம்ம பேசுவோம். இப்போ ருச்சக யோகம்னா என்னன்னா, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1 அதான். டிஎன்பிஎஸ்சி நான் குரூப் 4 எழுத போகிறேன் சார். அடுத்த மாதம் பாருங்க நான் விஓவாக இருப்பேன் போன்ற விஷயங்கள்லாம் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தீவிரமாக படிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். குரூப் 1 போன்ற விஷயங்கள். தாசில்தார் ஆக போகிறீங்க, ஐஏஎஸ் ஆக போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக நீங்கள் அதில் ஈடுபடுவீங்க. 10ஆம் இடத்துல நீங்கள் செவ்வாய் இருக்கு. முக்கியமாக இராணுவம், போலீஸு, தளபதி போன்ற விஷயங்கள்லாம், உடல் சம்பந்தப்பட்ட, உடற்கூறு சம்பந்தப்பட்ட, சில பேர் ஏசியா மென் ஆஃப் ஏசியாலாம் சொல்லுவாங்கல்ல,
மேன் ஆஃப் தி ஏஷியா போன்ற விருதுகள்லாம் வாங்குவீங்க. மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மொததப்பா பார்த்ததுமே அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வேற பாடி பில்டரோ அவர்கள்லாம் வந்து பயங்கரமான ஃபேமாக போகிறீங்க. ஜிம் வச்சுருக்கவங்களுக்குலாம் பொற்காலம் கூட்டம் அல்ல போகுது. இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. இவங்களுக்கு மட்டும்தான் நல்லது. ஆனால் செவ்வாய் வந்து வம்பு பிடிச்சவர் என்றால் 8 10ல் இருக்கும்போது செவ்வாய் சம்பந்தமான கேஸ் வரும். இப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல. நம்ம சட்டத்தை பற்றி நமக்கும் தேவையில்லை, அதுக்கும் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம். அப்போ சில பேர் இதையே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஷோ காஸ் கொடுக்குறது, சஸ்பென்ஷன் கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும், உங்களுக்கு சொல்ல, அவங்க மட்டும் ஜாக்கிரதை. நீங்கள் எடுக்கும் முடிவுகளாலே உங்களுக்கு ஆபத்து வரும். தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. 72 மணி நேரத்துக்குள் பதில் அளிக்கணும், அது 74 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால அது செல்லாதுன்றுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்டில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அது நிர்வாகத்தில் கெட்ட பேர் எடுப்பீங்க. ஏன் இதை பார்க்கலன்னு கேட்பாங்க. ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் வருவது ஒரு விதமான பிரச்சனை, ஒரு விதமான நல்லது. ரைட். 11ல் குரு பகவான் இருக்கார். இப்போது குரு 11ல் இருக்கும்போது உச்சம். இப்போ 4 7 கூடியவர் 11ல் இருக்கும்போது பணம் கொட்ட போகிறது, லாபங்கள் கொட்ட போகிறது. இந்த மாதம் என்ன நடக்கும்? எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் வெற்றி போன்றவை ஏற்படும். அப்போ 12ல் சூரிய பகவான் ஆட்சி. விரயம்னா விரயம், அப்படி ஒரு விரயம். என்ன சார் இதை போய் மகிழ்ச்சியாக சொல்றீங்க? வேறு என்ன? இப்போ நம்ம குழந்தை நம்ம கண்ணை குத்திடுற மாதிரி தான். அது விளையாடுது, ஜாலியாக. அந்த குழந்தையோட விளையாட்டை பார்ப்பீங்களா? கண்ணை குத்திருச்சு நீங்கள் நினைப்பீங்களா? அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். 12ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறும் பொழுது மிகப்பெரிய பதவிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகும். என்ன 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 இதை போய் எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்ல வந்த அர்த்தம் என்னென்னா, 12 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது அதற்குரிய ஆடை உடை வடிவமைப்பு, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு. சார் ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு சார். நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, அடுத்த பதவி கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி கிரகஸ்தனாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் அடுத்து அப்பாவாயிட்டீங்க. இதை கொண்டாடணும் இல்லையா? அப்போ இந்த குழந்தை பிறந்தா நீங்கள் தொட்டிலில் போடணும், அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள் புண்ணியாஜனம் போன்ற அதெல்லாம் நீங்கள் அதுக்கான சுப செலவுகள் நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறும் பொழுது சூரியன் லெவலில் உங்களுக்கு செலவு வரும். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்கள் கூப்பிடுவீங்க, இன்வைட் பண்ணுவீங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. அப்போ அரசியல்வாதிகள், கன்னிராசிக்காரர்கள் யாராவது நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டம் போட போகிறீங்க, ஒரு பெரிய மாஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த திட்டம் வேறு, பண்ணுற செலவுங்கிறது வேறு. ஆனால் 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் ஆட்சி பெறும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மனசு 12ன்னா தூக்கம்னு அர்த்தம். கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவலை மறந்து தூங்க போகிறீங்க. முக்கியமாக கன்னிராசிக்கார லேடிஸ் நான் சொல்கிறேன். சார் நானும் எங்கள் வீட்டுக்காரர் குழந்தைங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா படுக்கிறதே இந்த மாதம் தான் சார். நாங்கள் ஒன்றா தூங்குறதே. அவர் ஒரு டைமில் வருவார் சார், 2 மணிக்கு வராரு, காலைல 4 மணிக்கு போயிடுவார். இந்த மாதம் தான் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம், சிரித்து பேசுகிறோம் போன்ற விஷயங்களே ஏற்படும். ஏன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் போடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12 குடையவன் ஆட்சி என்னும் பொழுது இல்லற வாழ்க்கைன்னு அர்த்தம். 12னா என்ன அர்த்தம்? சந்தோஷம், மகிழ்ச்சி, ட்ராவல், ட்ரிப்புன்னு அர்த்தம். நீங்கள்லாம் பக்தி ட்ரிப்பு போங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபன் ட்ரிப் போங்க, எங்கேயோ போங்க, ஆனால் குடும்பத்தோடு போவீங்க போன்ற விஷயங்கள். நிறைய பேர் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் குடும்பம் சேர்ந்து அதுக்கப்புறம் போவீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஸோ இதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனை. என்ன தெரியும் சார்? தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நேரம் நல்லது சொல்லும் போதே எனக்கு தெரியும், எங்கேயாவது ஒரு டிஸ்ட் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சனின்னு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் யார் நினைச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன? 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி இது வக்கரம் பெற்று சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபுல் ப்ரொடெக்ஷனாக அவர் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கார். என்ன அந்த சுக்கிரன் தான் வந்து நீச்சமாயிட்டார். 2 கூடையவன் ராசியில் நீச்சமாயிட்டார். இப்போ நீச்சமானா என்ன ஆகும்? சுக்கிரன் நீச்சம் என்னும் பொழுது நீங்கள் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வருது, எல்லாம் ஓகே சார். சார் இங்கே தான் சார் வச்சுருந்தேன், நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், இதில் நான் பணம் வச்சுருந்தது உண்மை சார், திருட்டு போயிடும் போன்ற விஷயங்கள் ஏற்படும். மிஸ் பண்ணிடுறது, அல்லது தேவையில்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் உங்களை அசத்தலான்னு நினச்சேன், இந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் போட்டு உங்களுக்கு அசத்தலான்னா அக்கௌண்ட்டில் ஒரு டிஜிட் மாற்றி போட்டீங்க, வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. ஏதேனும் ஒரு தவறு நீங்கள் அவசரத்திலே யாருக்காவது பண்ணுறதா நினச்சி நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. பணம் உங்கள் கைது. அப்போது நீங்கள் ஆன்லைன் லிங்க் வருகிறது சொன்னீங்கன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் சொன்னீங்கன்னா, ஆதார் கார்டு நம்பர் அனுப்பி ஓடிபி அனுப்பிச்சிங்கன்னா போதும். அனுப்பிச்சிங்கன்னா போகும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் ₹1 கூட இருக்காது போன்ற விஷயங்கள் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்னவென்றால் சுக்கிரன் நீச்சம், 2 கூடையவன் நீச்சம் போது பணம் தருகின்ற அமைப்பு இத்தனை பேர் தந்தாலுமே அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும்ல, அதை பிடிக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பான். அப்போ நீங்கள் தேவையில்லாத எதுலேயும் மாட்டிக்காதீங்க. அப்போ நான் இதுக்கு என்ன சார் செய்யணும் என்றால், ஒரே விஷயம் என்னவென்றால், சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல உங்களுக்கு வக்கரம் பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரே ஆள். இதான் 2வது செஷன் வந்துட்டோம். இதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால், 6ஆம் இடத்து ராகு உங்களை காப்பாற்றுவார். சக்தி வழிபாடு. நீங்கள் ஆடி மாதமே மாரியம்மன் காண மாதம் தான். ஆடி மாதம் முழுவதும் சக்தி மாதம் தான். துர்கா சுக்தம் சொல்லி துர்க்கையை வழிபட வேண்டும்.
சார் வேள்வி தான் பண்ணணுமா, துர்க்கைக்கான வேள்வி தான் பண்ணணுமா என்றால் இல்லை, அது பணம் இருந்தால் பண்ணலாம். வேள்வி பண்ண முடியாதவங்க துர்கா சூக்தம் சொல்லலாம். சூக்தம் சொல்ல முடியாதவங்க துர்க்கைக்கான விளக்கு, எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றி நீங்கள் துர்க்கையை வழிபடலாம். ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச வகையில் சக்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்கள், உங்களை யார் வேண்டானா, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் வேள்வி பண்ணுறது சிறப்பு. நீங்கள் துர்கா சூக்தம் சொல்லி வேள்வி பண்ணுறது சிறப்பு. ஸோ இப்போது அதிர்ஷ்டமான தேதிகள் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதிர்ஷ்டமான தேதிகள் ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பு. பெரியபாளையம் பக்கத்தில் இருந்தால் யாராவது போயிட்டு வாங்க, அங்கே சென்று அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அல்லது நீங்கள் மருவத்தூர் மாதிரி இருந்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு எங்கெல்லாம் சக்தி ஸ்தலங்களோ அங்கு சென்று நீங்கள் வழிபடுங்க. சமயபுரமாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சக்தி வழிபாடு சிறப்பு. அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன? 1, 2, 28, 29 மாதத்து தொடக்கத்திலே சார். ஆமாம், ஓப்பனிங்கே நீங்கள் தான். 1, 2, 28, 29 ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷ்டமான கலர், அதிர்ஷ்டமான திசை சிகப்பு கலர், 9ஆம் நம்பர் நீங்கள் பயன்படுத்தலாம். செண்பக மலர்கள் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சிக்கலாம். ரெட்டு கலர் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க. போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், பணம் வரும், ஆனால் வர்ற பணத்தை தக்க வச்சுக்கிறது உங்கள் சாமர்த்தியம் தான். லீகல் சம்மந்தப்பட்டவர்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு துர்கா ஹோமத்தை துர்கா சூக்தம் சொல்லி பண்ணிக்கிறது சிறப்பு. இல்லைன்னா துர்கை வழிபடுறது டபுள் சிறப்பு. என்ன சார் நீங்கள் நடக்கிறது அப்படி சொல்கிற மாதிரி இருக்கே சார், என் வீட்டில் அதான் சார் போயிட்டுருக்கேன், என் கம்பெனியில் அந்த பிரச்சனை தான் சார் போயிட்டுருக்கு என்று நினைத்தால் கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். துர்கா ஹோமத்தை பற்றி கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஐபிசி ஐயர் சர்வீஸ் மூலமாக அவர்கள் அரேஞ்ச் செய்வார்கள். உலக நாடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் கூகுள் மீட்டில் கூட இந்த வேள்வி செய்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏ கருப்பே வாராண்டா என்னன்னு பார்க்குறீங்களா? கருப்பு படத்தில் வரக்கூடிய சாங்கு நம்ம மகாலிங்கம் சார் பாடியிருக்காரு. இது நேராக கேட்டால் எப்படி இருக்கு? ஐபிசி பக்தி பரவசம் 2026 நம்ம வாணி மஹாலில் கோவை கமலா மேடத்தோட இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வராங்க. லைவா இந்த பாடலை கேட்க, அந்த வைபுக்காகவே நான் வரேங்க. இந்த பாடலை கேட்கணுங்கிறதுக்காகவே வரேன். நீங்கள் எல்லாரும் வரணும், அது என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக அனுமதி இலவசம். போகும் பொழுது ரிட்டன் கிஃப்டோடு தான் நீங்கள் போவீங்க. கீழப்பட்டுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஐபிசி பக்தி பரவசம் 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாணி மஹால் மாலை 6 மணி. எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. நானும் நிர்வாகமும் காத்திருக்கிறோம். நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.